அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிதி விஷயத்தில் சாதகமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் செல்வத்தை அதிகரிக்க பல வாய்ப்புகளை இந்த ராசிக்காரங்க பெற போகிறாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாகவும், நீங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து ஆலோசனை பெற்று உங்களுடைய உடல்நல விஷயங்களில் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளவு சிறப்பாக நீங்கள் உயர்வீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களே சொல்லப்படுது. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் ரொம்பவே பிரச்சனைகள் இருக்கா? மனக்குழப்பத்தில் இருக்கீங்களா? வீட்டுக்கு வந்தாவே நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தில் இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எதிர்மறையான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிவர்த்தி செய்யணுங்க. அப்படி செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலையில் கூட்டாக செயல்படக்கூடிய வேலை உங்களுக்கு இப்போது நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியதாகவும் வரக்கூடிய நாட்களில் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பயணங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லதொரு பலனை ஏற்படுத்தக்கூடியதாக தான் பலன்கள் இருக்க போகுது. அதனால் பயணம் இப்போ உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. தனுசு ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 4இல் உச்சம் பெறுகிறாரு. சொத்துக்களை விற்று கடன் அடைக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சித்தி பெறும். பண நெருக்கடிகள் ஆளும். பணிபுரியறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இவையெல்லாம் உண்டு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் பெருகும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பணத்தில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல நிலவி இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும். கடன்கள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தேவைகள் நிறைவேறும். உங்களுக்கு தாய், தந்தை, தெய்வம் என்ற உணர்வு மேலோங்கும். தலைமறைவாக வாழ்ந்தவர்கள் வீடு திரும்புவாங்க. அண்டை அயலாரோடு ஏற்பட்ட பிணக்குகள் சீராகும். அதிர்ஷ்டம், லாட்டரி, போட்டி பந்தயங்கள் சாதகமாகும். 2/3/2026 இந்த நாளில் உங்களுக்கு நல்லதொரு பலன் இருக்கிறது அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பிட்டு எதிர்மறை விஷயங்களை தவிர்த்து விடாமுயற்சியை நீங்கள் மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. வைராக்கியத்தோடு செயல்படுவது ரொம்ப அவசியம். சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த போராடினாலும் முடிவில் வெற்றி வாகை சூடுவீங்க. சந்திர கிரகணம் முடிந்த பிறகு சிவ வழிபாடு செய்கிறது இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இவையெல்லாம் பெரும் தாக்கத்தை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிந்த பிறகு வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு உயர்வான பலன்கள் எப்போ இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சில இடங்களில் நன்மைகள் நடக்கும். சில இடங்களில் போராட்டங்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். ஆனால் காத்திருந்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்கும். கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கக்கூடியதாகவும், பிள்ளைகளால் சில சிக்கல்கள் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா, உத்தியோக ரீதியான சில தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையானதாக இருக்க போகுது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை அமையும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்த சுணக்க நிலை படிப்படியாக விலகும். வியாபாரம் சார்ந்த பயணம் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. சந்தோஷமான நிலை உருவாகும். பணத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கலைத்துறையினர் சிறப்பாக பலனை அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதோடு திட்டம் போட்டு முதலீடு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே எந்த செயலை செய்தாலும் அதில் நல்ல ஒரு திட்டத்தோடு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அல்லது அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல் குறிப்பிட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிரன் 4 இருக்கிறதால மனைவியினுடைய ஆசையை பூர்த்தி செய்து மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நன்மை தீமைகள் கலந்த ஒரு காலகட்டமாகவே இப்போ உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுது. அறிமுகம் இல்லாத மனிதர்களிடம் நீங்கள் அதிகமாக நெருங்க வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில், உத்தியோகம் இவை எல்லாமே, வியாபாரம் இவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும், தேவையான கவனத்தை நீங்கள் குடும்பத்தில் செலுத்துறது தான் இந்த நேரத்தில் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. பெரியவர்களுடைய ஆதரவை நீங்கள் நாடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 7. சந்திராஷ்டம நாட்கள் வருதோ அப்படின்னா அந்த நாளில் ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் ஒருத்தங்க கிட்ட ஏதாவது பேசி அந்த நாளில் நீங்கள் ஒரு சிக்கலில் போய் மாட்ட வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு குறிப்பிட்டு தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நல்லது கெட்டதுமே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து தாங்க நடக்குது. அந்த வகையில் ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய கிரக நிலைகளில் மாற்றம் ஏற்படும் போதும் நமக்கு நன்மையும் தீமையும் கலந்தே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக வசதிகளும் ஆடம்பரங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னும், தன்னம்பிக்கை வலுவாக இருக்கும் அப்படின்னும், புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் சொல்லலாம். இருந்தாலும் ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பதற்றங்கள் அதிகரிக்கலாம். நீங்கள் உங்களுடைய துணைக்கிட்ட அதிகமான பேச்சுவார்த்தையை கொடுத்து மாட்டிக்காமல் இருக்கிறதே நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சுமூகமாக எடுத்துகிட்டு போகிறதே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். வெற்றி ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வலுவானதாக இருக்கிறது. இதனால் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் பல மடங்கு உயரும் அப்படின்னும், இளைய சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னும், பயணங்களால் அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். பயணங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் அப்படின்னும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் அப்படின்னும், உறவினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை நாடுவாங்கன்னு சொல்லலாம். அரசியல் சமூக அளவில் இருக்கிறவங்க பேச்சாற்றலால் பலரை கவர்வாங்க. மேலிடத்தில் இருந்து சுப செய்திகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாக புதிய கிளைகளை தொடங்க உகந்த காலகட்டமாகவும், விற்பனை பிரதிநிதிகள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னும் இந்த நேரத்தில் சொல்லப்படுது. நீங்கள் தொட்டதெல்லாம் சிறப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது. வருமானம் நல்லபடியாக உயரும். தேவையற்ற செலவுகள் இப்போது கட்டுக்குள்ளே இருக்கும். காது தொண்டை சார்ந்த உபாதைகள் வரக்கூடியதாக இருக்கலாம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. நந்திக்கு மாலை நேரங்களில் முல்லை மலர் சாற்றி வழிபாடு செய்வது நல்லது. சித்தர் ஜீவ சமாதி தரிசனம் மன தெளிவை உங்களுக்கு கொடுக்கும். வயதானவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கறது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சுப செய்திகளை இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் புகழ் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் புதிய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு நிதி உதவி தானாகவே வந்து சேரும். அந்த புதிய தொழில் ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள், ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருளை தானமாக, முக்கியமாக உணவுப் பொருளை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு நல்லதொரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மன அழுத்தம் குறைந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையும், நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம், நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான புகழை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிதாக எந்த பிரச்சனையும் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் இந்த நேரத்தில் பிடித்த தெய்வத்தை போய் வழிபாடு செய்கிறது கூட உங்களுக்கு நல்லது தான். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி விவோ.